வாக்குத்தத்தத்தை கேட்டு 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 வருஷ கணக்கா காத்திருக்கிறோமே, இனி ஒரு வருஷம் தாமதிக்க கூடாதுங்க. நான் மாற்றத்தை தள்ளி போட தள்ளி போட தள்ளி போட என்னுடைய ஆசீர்வாதங்களை நானே தூரப்படுத்திட்டு இருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்களை நானே தூரப்படுத்துறேன். நீ மாற்றத்துக்கு இடம் கொடுத்து பார் சகோதரா. நீங்கள் மாற்றத்திற்கு இடம் கொடுத்து பாருங்கள் சகோதரி. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்தை இன்னைக்கு செய்ய வைக்கிறார்னா கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறது நெருங்கிட்டு அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறது நெருங்கிட்டு அர்த்தம். நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனா இருந்து ஆபிரகாம் சொல்றார்னாலே ஆபிரகாம் ஈசாக்கு வர போறான் அர்த்தம். ஈசாக்கு வர போறான் அர்த்தம். உன் நாட்கள் சமீபித்திருக்கிறது என்று அர்த்தம். நீ வெளியில மாற்றத்தை பார்க்கிறே, அவர் உள்ள மாற்றத்தை பார்க்கிறார். நீ உள்ள மாறாம அவர் வெளியில மாற்ற தர மாட்டார். உனக்கு வெளியில ஏதாவது கிடைச்சா போதும் இருக்கிற அவருக்கு அப்படி இல்ல. அவருக்கு நீதான் தேவை, அவருக்கு நாம் தான் தேவை. ஏதோ தந்து விடுறதுக்கு நீ யாரோ கிடையாது. உன்னை அப்படி அனுப்பி விடுறதுக்கு அவருக்கு மனசு கிடையாது. உன்னை ரத்தத்தால் மீட்டெடுத்தது, உன்னை கிரயம் கொடுத்து வாங்கினது ஏதோ 5 10 தந்து உன்னை அனுப்பி விடுறதுக்கு கிடையாது. உன்னை அனுப்பி விடணும்னா நான் அன்னைக்கு அனுப்பியிருப்பேன். உனக்கு இது தந்து விடணும்னா என்னைக்கோ தந்து விட்டிருப்பேன். இது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அதற்காக அல்ல நான் உன்னை தெரிந்தெடுத்தது. எப்ராஹிமே, யாக்கோபே, நான் உன்னை தெரிந்தெடுத்ததுக்கு நோக்கம் உண்டு. நான் உன்னை அழைத்ததுக்கு நோக்கம் உண்டு. நான் உன்னை நேசிச்சதுக்கு நோக்கம் உண்டு. நான் உன்மேல் பிரிய வைச்சதுக்கு நோக்கம் உண்டு.